வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக் பண்டாரி, குழந்தைகள் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். நிறைய குழந்தைகளுக்கு ஒரு வயதுக்கு கம்மியான குழந்தைகளுக்கு முக்கியமாக விரை முறுக்கிக் கொள்வது, அதாவது டார்சன் டெஸ்டிஸ் என்று கூறுவார்கள். அது ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அது என்னென்னா, விரை வயிற்றுலேருந்து கீழே இறங்கி விரைப்பைக்கு வந்தப்போ அந்த விரை ஒரு நீளமான இரத்த குழாய் வழியாக தொங்கும், லூஸாக தொங்கும். அது நேராக இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்லாண்டிங்காக லூஸாக தொங்குறதால அது முறுக்கிக் கொள்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது பிறவியில் இல்லை குழந்தைகளை பார்க்கும்போதோ விரையை எக்ஸாமின் பண்ணும்போதோ நிறைய குழந்தைங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது பார்க்குற விரைகள் முக்கால்வாசி நார்மலாகவே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு விரைப்பை ரொம்ப தொங்கி தொடையோட பாதி அளவு அந்த அளவுக்கு நீளம் கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் கொஞ்சம் சந்தேகம் வரக்கூடும். நிறைய குழந்தைங்களுக்கு சந்தேகம் இல்லாமலே விரை நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இது திடீரென்று இது ரெண்டு பக்கமும் இருக்கும், ஒரு பக்கம் இல்லாமல் ரெண்டு பக்கமும் இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டியூனிகா வெஜினாலிஸ் என்று கூறுவார்கள், பெல் அண்ட் கிளாப்பர் டிஃபார்மிட்டி. அதனால் என்ன ஆகும் என்றால், திடீரென்று குழந்தை தூங்கி கொண்டு இருக்கும்போதோ இல்லை திடீர்னு காலை அசைக்கும் போதோ இல்லை ஓடும்போதோ அந்த விரைப்பை மேலே போய் அந்த உள்ளே இருக்க விரை சுற்றிக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி சுற்றிக்கிட்டு ஒரு சுத்தோ 2 சுத்தோ 3 சுத்தோ சுற்றிடுச்சுன்னா திடீர்னு விரை வீக்கம் வரும். அது விரை வீக்கம் நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது, ஏன்னா டயப்பருக்குள்ளே இருக்கிறதால. குழந்தைகள் யூஸ்வலி திடீர்னு அழுது வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்த உடனே நம்ம முக்கால்வாசி பேர் வாந்திக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி குழந்தை டாக்டர்கிட்ட போய் வாந்திக்கு மருந்து, சொட்டு மருந்தோ வாந்தி மருந்து போட்டுட்டு நிறுத்திடுவோம். ஒரு நாள் 2 நாளைக்கு அப்புறம் தான் விரை வீக்கத்தை கண்டுபிடிப்போம். அப்போ போகிறப்ப நம்ம யூஸ்வலி என்ன சொல்லுவோம்னா, அங்கே எறும்பு கடிச்சிருச்சு அதனால் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதையே நம்ம ஒரு வியாதியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் வலி மருந்துகள்லாம் போட்டு அது கொஞ்சம் ஒரு 2-3 நாளில் அது தானாகவே சுருங்கிடும். அது சுருங்கிற விரை நார்மலாக இருக்காது, ஏற்கனவே சுற்றிக்கிட்ட விரைன்றதால ரத்த ஓட்டம் இல்லாமல் சுத்தமாக அது சின்னதாக ஒரு அரிசி மாதிரி ஆகி போக அப்படியே ரத்த ஓட்டம் இல்லாமல் அது அழுகி போயிடும். இதுதான் நடக்கும். கொஞ்ச நாளில் இன்னொரு விரைக்கும் அதே பிரச்சனை இருக்கிறதால அதுவுமே சுற்றிக்கிட்டு அழுகி போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திடீரென்று ஒரு வயது கம்மியான குழந்தைகள் திடீரென்று வாந்தி எடுத்தால் டயப்பரை கைட்டு பார்க்கவும், விரையில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். இல்லைன்னா இமீடியட்டாக ஒரு குழந்தைகள் அறுவை சிகிச்சை டாக்டரோ குழந்தை டாக்டர்கிட்டயோ கொண்டு போய் காட்டினீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு விரையை பார்த்துட்டு அவசியம் இருந்தால் உடனே ஸ்கேன் பண்ணி இமீடியட்டாக ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த விரைப்பையை திறந்து அந்த விரையை திருப்பி விட்டுட்டு அதை சைடில் தைச்சி வச்சுட்டாங்கன்னா அந்த விரை திருப்பி சுற்றுற வாய்ப்புகள் இல்லை. அதனால் ஒரு விரையை மட்டும் இல்லை, இன்னொரு விரையும் காப்பாற்றலாம். குழந்தையோட ஆண்மையும் நார்மலாக இருக்கும். பிற்காலத்தில் குழந்தை பிறக்கிறதுலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் குழந்தை வாந்தி எடுத்தால் விரையை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையா, இமீடியட்டாக குழந்தை டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க. அவங்க விரையை பார்த்து கண்டுபிடிச்சி ஸ்கேன் பண்ணி அவசரமாக அறுவை சிகிச்சை பண்ணால் எல்லாமே நார்மல் ஆகிடும். தேங்க்யூ.